வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரிலிம்ஸ் 2024 நேற்று நடந்து முடிஞ்சது. எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போதைக்கு ரிசல்ட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை நேற்று அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணணும், மேற்கொண்டு அவங்க என்ன செய்யணும், இதை தான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். தயவு செய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். நேற்று எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கலாம், ஒருவேளை நல்லா பண்ணாமல் கூட போயிருக்கலாம். இப்போ அது பிரச்சனை இல்லை. இந்த ஒரு தருணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம், வெரி இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் இன் யுவர் லைஃப். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யும். அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய மைண்ட் செட் கரெக்டாக இருக்கணும், உங்களுடைய தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது, பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இப்போ எடுக்க போகிற அந்த முடிவு, இது மிக மிக முக்கியம். சரியா? நேற்று எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, சின்சியராக படிச்சிருக்கீங்க. ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்கள் நேற்று அட்டென்ட் பண்ணதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இப்படி தான் உங்களை நீங்கள் பார்க்கணும், இதுதான் உண்மை. இப்படி இருந்தால் தான் ஃப்யூச்சரில் உங்களால் எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டீங்க. அதை தாண்டி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். இந்த டைமில் விக்ஸ் ஆகக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது, தேவையில்லாத சிந்தனை வரக்கூடாது. இந்த எக்ஸாம் வேண்டாம், இது கஷ்டம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது, மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ உங்கள் டியூட்டியை பண்ணியிருக்கீங்கனாலே அச்சீவ்மெண்ட் தான். இதுவே ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் தான். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்கணும். இதுதான் புத்திசாலித்தனம். இந்த அளவுக்கு மென்டலாக ஸ்ட்ராங் ஆகணும். மென்டல் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாமுக்கு அறிவுங்கிறது செகண்டரி தான், இதுதான் உண்மை. நான் சொல்கிறேன், அறிவு தேவை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், மைண்ட் செட் சரியில்லை, மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லை, ஆட்டிடியூட் சரியில்லை, பர்சனாலிட்டி சரியில்லைன்னா செலக்ட் ஆகிறது மிகவும் கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வாங்க, காமாக இருங்க, கரெக்டாக டிசைட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ரெண்டாவது விஷயம், கட் ஆஃபை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நேற்று எக்ஸாமினேஷன், அதாவது 2024 ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் பேப்பரும் சரி, சிசாட்டும் சரி, ரிலேட்டிவாக டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியாக தான் இருந்தது. ஈஸின்னு சொல்ல மாட்டேன், போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது டிஃபிகல்ட் லெவல் குறைவு. டோட்டல் வேக்கன்சிஸ், டிஃபிகல்ட்டி லெவல், அல்லாமல் நேச்சர் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ், சில கொஷின்ஸ் கொஞ்சம் சப்ஜெக்டிவாக, ஒரு சிலது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது ஆன்சர் இதுதான் அப்படின்னு நம்மளால் ஷுவராக சொல்ல முடியல. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது ஜென்ரல் கேட்டகரிக்கான கட் ஆஃப், அதாவது ஜிஎஸ்க்கு அரௌண்ட் 90, இது என்னுடைய ப்ரிடிக்ஷன், ப்ளஸ் ஆர் மைனஸ். யாராலையும் எக்ஸாக்ட் கட் ஆஃபை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ நான் இங்கே சொல்கிறதுமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான், ரஃப் ப்ரிடிக்ஷன் தான். ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ரைட்டுங்களா? ஒருவேளை 90க்கு கீழே வந்தால் கூட செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கட் ஆஃப் நான் சொன்னது போல் யாராலையும் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஸோ 90க்கு கொஞ்சம் கீழேயும் வரலாம், கொஞ்சம் மேலேயும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரு 90s ரேஞ்சில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் மனசில் வைங்க, தேவையில்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்க வேணாம். சரி, இப்போது நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணும் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து பொறுமையாக கவனிங்க, வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சரி, ஸ்டூடெண்ட்ஸை இப்போ நான் 3 கேட்டகிரிஸாக டிவைட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான், நான் எல்லோரும் ஈக்குவலாக தான் பார்க்குறேன். ஏன்னா கேட்டகிரின்னு சொல்கிறது இது வரைக்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணது, நேற்று எக்ஸாமினேஷனில் அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ், இதை வச்சு 3 கேட்டகிரிஸாக நான் அவங்களை டிவைட் பண்ணுறேன். ஒரு கேட்டகிரியும் இன்னிலேருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிறது வெறும் எக்ஸாமில் செலக்ட் ஆகிறதுக்கான கைட்லைன்ஸ் மட்டும் கிடையாது. ஓவராலாக அவங்களுடைய மைண்ட் செட் அவங்க எப்படி வைக்கணும், தேவையில்லாமல் அவங்க ஒரி பண்ணாமல் லைஃப்பில் எப்படி அவங்களே மேம்படுத்திக்கணும், இதற்கான ஓவரால் அட்வைஸுமே இப்போ நான் சொல்கிறது. ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு கேட்டகரி இவங்க யாருன்னா நேற்று எக்ஸாமை நல்லா பண்ணவங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும், நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா ஸ்கோர் பண்ணிடுவோம், செலக்ட் ஆகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. அதாவது 90 அண்ட் அபோவ்
இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணவங்க. இது எக்ஸாக்டாக 90 அண்ட் அபோவாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஆன்சர் கீழே நமக்கு முன்ன பின்ன வேரியேஷன் இருக்கும். பட் ரஃபாக 90 அண்ட் அபோவ் இந்த கேட்டகரி ஃபஸ்ட்டு கேட்டகரி. இவங்க என்ன பண்ணணும்னா வித்தவுட் எனி டிலே மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிடணும். ரிசல்ட் வரதுக்கு ஒரு 2 வாரம் ஆகலாம், முன்ன பின்ன இருக்கும். ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஒரு நாளும் குரூஷியல். ஒரு நாள் அல்லது மேக்ஸிமம் 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சினிமாலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3வது நாள் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிடணும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் இதுக்கு நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ப்ரொக்ரெசிவ் ப்ரிப்பரேஷன் பிளான் ஃபார் மெயின்ஸ் இதை 1 இயருக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த வீடியோவில் சொன்ன எசன்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனில் உடனடியாக இறங்கிருங்க. உங்களுக்கு இதுக்கு நடுவில் வந்து கட் ஆஃப் பற்றியோ ரிசல்ட் பற்றியோ சிந்தனை வரக்கூடாது. தேவையில்லாமல் நெட்டுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. மற்ற கேண்டிடேட் சொல்கிறத காதில் வாங்காதீங்க. பாசிட்டிவான மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு ப்ரிப்பரேஷனை உடனடியாக ஆரம்பிச்சிடணும். சரியா? இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி இவங்க யாருன்னா சீரியஸ் கேண்டிடேட்டாக இருப்பாங்க, எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் நேற்று எக்ஸாமில் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும்னா சிலபஸை வந்து ஒரு 75 to 80% முடிச்சிருப்பாங்க அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸ்கோர் 90 இருக்காது, அரௌண்ட் ஒரு 75 to 80 இந்த ரேஞ்சில் இருக்கும். எல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், ரஃபாக தான் சொல்கிறேன். சிலபஸ் 75 to 80%, ஸ்கோர் ஒரு 75 to 80. இதுலேயுமே ஸ்கோர் நமக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. சிலபஸை எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு டெப்த்தாக படிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக இன்டெகிரேட்டடாக ப்ராப்பராக இன்டென்ஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, இதுதான் முக்கியம். இதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செலெக்ஷன் கிரேடு கிட்ட வரீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரியில் வர்றவங்களும் என்ன பண்ணணும்னா ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிடணும். நீங்கள் செலக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்றத யோசிக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா கூட நான் பேச்சுக்கு சொல்கிறேன், யாரையும் நான் டிஸ்கரேஜ் பண்ணல, டிமோட்டிவேட் பண்ணல. ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். நீங்கள் உடனடியாக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். காரணம்னா ஒரு வேளை ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகணும்னா கூட நீங்கள் மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை இப்போ முடிச்சிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்படி ஒரு வேளை நீங்கள் பண்ணலன்னா இந்த நேரம் வீணாகும். அடுத்த அட்டம்ப்டில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலும் மெயின்ஸ் உங்களுக்கு சேலஞ்சாக இருக்கும். இந்த தப்பை நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்களும் அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி மாதிரியே ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிடணும். இப்போ நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் 20 மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் ப்ரிப்பரேஷனை ஃபுல் டைம் பண்ணணும். எப்படி ஃபஸ்ட்டு கேட்டகரி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக வரலனா கூட 20th நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதான்னு நினச்சிட்டு இன்டென்ஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? சிலபஸ் அந்தளவுக்கு முடிக்கல, 75 to 80% தான் முடிச்சிருக்கீங்கனாலும் இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரொக்ரெசிவ் ப்ரிப்பரேஷனில் ஃபர்தராக சிலபஸையும் நீங்கள் நேச்சுரலாக சேர்த்து கவர் பண்ண தான் போகிறீங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ப்ரிப்பரேஷன் தான். ஸ்ட்ரிக்ட் கம்பார்ட்மெண்ட்ஸாக டிவைட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 70% தான் நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஃபர்தராக மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் இறங்கிடணும். அதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வந்து ஒட்டுமொத்தமாக மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆடுவீங்க. ரைட்டா? அப்போ செப்டம்பர் 20 வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். இப்போ இந்த கேட்டகரி கிளியர் பண்ணாத கேட்டகரின்னு நம்ம எடுத்துப்போம், அசியூம் பண்ணிப்போம். மறுபடியும் நான் யாரையும் டிமோட்டிவேட் பண்ணல, நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ இவங்க செலக்ட் ஆகலை ப்ரிலிம்ஸில், ஆனாலும் கான்ஃபிடென்ட்டாக அடுத்த அட்டம்ப்டில் நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு இப்பயே உங்களை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். செப்டம்பர் 20 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். செப்டம்பர் 20லேருந்து ஒரு 3 மாதம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பிரேக் எடுக்கலாம். பிரேக் அப்படின்னு நான் சொல்கிறது அடுத்த வருஷத்துக்கான செலெக்ஷன் நீங்கள் என்ஷூர் பண்ணிடுறீங்க செப்டம்பர் 20ோட. அப்புறம் ஒரு பிரேக் எடுக்கிறீங்க. இந்த பிரேக்கில் நீங்கள் என்ன பண்ணலான்னா வேறு சில எக்ஸாம்ஸை எழுதலாம் ஒரு பேக்கப்புக்காக. அடுத்த அட்டம்ப்ட்லேயும் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க அப்படின்றதுக்காக கிடையாது, பேக்கப்புக்காக, ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காக, ஃபார்ம்லேயே இருக்கிறதுக்காக. உதாரணத்துக்கு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலாம் அல்லது பேங்கிங் எக்ஸாம் எழுதலாம். இப்போ செப்டம்பர் 20லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு டிசம்பர் 20 வரைக்கும் 3 மாதம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏற்கனவே யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக கெயின் பண்ண நாலேஜ் அப்படியே வச்சுக்கிட்டு இதோடு சேர்ந்து நீங்கள் சில எக்ஸாம்ஸை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு அடிஷ்னலாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த எக்ஸாம்ஸை அந்த 3 மாத காலத்தில் எழுதலாம். ஒரு 2-3 எக்ஸாம் எழுதுங்க.
அந்த எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி, நீங்கள் மறுபடியும் ரஃப்பாக ஒரு டிசம்பர் 20 கிறிஸ்மஸ்னு வச்சுப்போமே, டிசம்பர் 25லேருந்து 2025 ப்ரிலிம்ஸ் அட்டம்ப்ட்கான ஃபுல் டைம் ப்ரிப்ரேஷனில் மறுபடியும் இறங்கிடணும். ரைட்டுங்களா? அடுத்த வருஷம் மே 25 எக்ஸாம் கரெக்டாக. லாஸ்ட் 5 months நீங்கள் ஃபுல் டைம் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு மறுபடியும் போயிடும். இதுதான் செகண்ட் கேட்டகரிக்கான பிளான். இப்போ லாஸ்ட் கேட்டகரி தேர்டு கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024க்கான அட்டம்ப்ட்டுக்கு அந்தளவுக்கு எஃபர்ட் போடாதவங்க, ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணாதவங்க. இவங்க நேச்சுரலாக சிலபஸை அந்தளவுக்கு முடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் நேச்சுரலாக ஸ்கோர்ஸும் அந்தளவுக்கு வந்திருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா 25 அட்டம்ப்ட்டுக்கு நீங்கள் மறுபடியும் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரி இல்லாத காரணம் இந்த காரணங்களாக தான் இருக்கும். இதெல்லாம் முக்கியமான காரணங்கள். சிலபஸை முடிக்காது, புரிஞ்சு டெப்த்தாக படிக்காது, 3வது ரிவைஸ் பண்ணாது, 4வது ப்ராக்டிஸ் பண்ணாது. ப்ராக்டிஸ்னு சொல்கிறது ப்ரீவியஸ் கொஷனை சால்வ் பண்ணுறது, டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிறது, ஃபீட்பேக் வாங்குறது, இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. புரியுதா? பேசிக்கானது படிக்கக்கூடிய முறையே ராங்காக இருந்திருக்கும். இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் மறுபடியும் ஒர்க் பண்ணுங்கள், அடுத்த அட்டம்ப்டில் செலக்ட் ஆகிடலாம். இதை பண்ணாமல் குறுக்கு வழி தேடி தயவுசெய்து போகாதீங்க. குவான்டிட்டேட்டிவாக பார்க்குறது, மெக்கானிக்கலாக சில விஷயங்களை பண்ணலான்னு நினைக்கிறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்த வருஷமும் பிரச்சனை வரும். அது மாதிரி ஆகாமல் பார்த்துங்க. சரி, தேர்டு கேட்டகரி என்ன பண்ணணும்னா 2025க்கு ரெடி ஆயிடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, முதல் 2 மாதம் ஆப்ஷனல் ப்ரிப்ரேஷனில் நீங்கள் இறங்கலாம். இப்போ இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, 11 months இருக்குது இல்லையா? 2025 மே மாதம் அடுத்த ப்ரிலிம்ஸ், 11 months இருக்குது. இந்த 11 monthsல ஃபஸ்ட்டு 2 months ஆப்ஷனல் பேப்பர் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஷனல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக 2 மாதம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரஃபாக ஒரு 50% சிலபஸ் முடிங்க போதும். தேர்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து அந்தளவுக்கு முடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 50 to 60% முடிச்சிருப்பாங்க. ப்ரிப்பரேஷன் ஒட்டுமொத்தமாக ப்ராப்பராக இருந்திருக்காது. இவங்க நான் சொன்னதை பண்ணணும். 50% ஆப்ஷனல் பேப்பர் முடிங்க. இதோடு சேர்த்து டெய்லி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படித்து நோட்ஸ் எடுக்கணும். இதை ரெகுலராக பண்ணணும். இது நீங்கள் பண்ணால் போதும். அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஷின்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். அதை பாருங்கள், கேள்விகள் எப்படி வருது அப்படின்றத பாருங்கள். நீங்கள் சால்வ் பண்ண தேவை கிடையாது. 2 monthsக்கு அப்புறம் எஞ்சி இருக்கக்கூடிய 9 months இருக்குல்ல, அந்த 9 months நீங்கள் ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்லேருந்து இறங்கணும். ஆனால் இந்த முறை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். நான் சொன்னது போல் சரியாக படிக்கணும். நிறைய பேர் இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. படிப்பே தப்பாக இருக்கும், புரிஞ்சு படிக்க மாட்டாங்க. இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள், இதுதான் மைண்ட் மேப்பை வச்சு லேர்ன் பண்ண சொல்லுவேன். இன்னர் சர்க்கிள்ன்றது புரிதல், கான்செப்ட், அண்டர்ஸ்டாண்டிங், இதை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவுட்டர் சர்க்கிள் போகணும். அவுட்டர் சர்க்கிள் வந்து மனப்பாடம், மெமரி, ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், இன்ஃபர்மேஷன். உதாரணத்துக்கு பாலிட்டி படிக்கணும்னா கான்செப்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டிக்கலை மனப்பாடம் பண்ணணும். எக்கனாமியில் கான்செப்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இயர்ஸ், ஸ்டாட்ஸ், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். இப்படி தான் படிக்கணும். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத பார்க்கணும், ரிவைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃபீட்பேக் எடுக்கணும். இதில் ஒர்க் பண்ணாலே கண்டிப்பாக அடுத்த அட்டம்ப்டில் செலக்ட் ஆகிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 மாதம் நீங்கள் ஆப்ஷனல் 50% முடிங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய 9 மாதங்கள் நீங்கள் ஃபுல் டைம் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு போயிடணும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் சைடில் சில எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு போகாதீங்க. ஏன்னா இந்த முறை நீங்கள் டியூட்டியை பண்ணலை, உண்மைதான், அதை நீங்கள் ஒத்துக்கணும். இந்த முறை கரெக்டாக டியூட்டியை பண்ணுங்கள். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக பண்ணுங்கள். ஒருவேளை செகண்ட் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 மாதங்கள் வேறு சில எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் தேர்ட் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்கள் டியூட்டியை பண்ணல, அதை ஒத்துங்க, தப்பு இல்லை. பி ஹானஸ்ட், உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. இந்த முறை கரெக்டாக ப்ரிப்பரேஷனை பண்ணிவிடுங்க. ரைட்டா? இந்த 2 மாதம், ஃபஸ்ட்டு 2 மாதம் ஆப்ஷனல் பேப்பர், பேசிக் கான்செப்ட்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள். பேசிக் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுங்கள். நீங்களே கொஷின்ஸ் எழுதி ஆன்சர் பண்ணணும். உதாரணத்துக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்னா வாட் இஸ் பப்ளிக் சாய்ஸ் தியரி, வாட் இஸ் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன், மாதிரி சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ரைட் நோட் ஆன் மார்க்சிசம், இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களே கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் இப்போதைக்கு சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பிளான் இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வரீங்க இல்லையா, அதாவது செலக்ட் ஆக போகிறவங்க,
நீங்கள் கேட்கலாம், நாங்கள் வேறு எதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதான்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சியை ஃபோக்கஸ் பண்ணி செலக்ட் ஆகிடுங்க. நீங்கள் வேறு எதுவும் யோசிக்காதீங்க. மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கேப் இருக்கும். இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் அதுக்கு ஒரு 4-5 மாதம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் உங்களுக்கு டைம் அதிகம் இருக்கும், ஃப்ரீ ஆகிடுவீங்க. இன்டர்வியூக்கு ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். மிச்சம் இருக்க டைமில் நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு பேக்கப்பை உருவாக்கி வச்சா போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். நேரத்தை வீண் பண்ணாதீங்க. மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங்காக இருங்க. மைண்டை டீவியேட் ஆக விடாதீங்க. நெகட்டிவ் தாட்ஸை உள்ளே வர விடாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ மற்ற நபர்களோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம். இது உங்களை டீமோட்டிவேட் பண்ணலாம். டீமோட்டிவேட் பண்ணுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நம்ம எடுக்கக்கூடாது. அதை தாண்டி நமக்கே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த சந்தேகத்தை யார் ப்ராப்பராக கிளாரிஃபை பண்ணுவாங்களோ அவங்கள மீட் பண்ணி அவங்கக்கிட்ட கைடன்ஸ் வாங்குங்க. ஒரு சிஸ்டம் கீழே இருங்க, டீச்சர் கீழேயோ அகாடமிக் கீழேயோ அல்லது ஒரு சீனியர் கீழேயோ இருங்க. ஆனால் இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை ஃபுல்லாக ப்ராப்பராக எண்டு வரைக்கும் கைட் பண்ணணும். பொதுவாக சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது. உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றதை கரெக்டாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். நீங்கள் போகக்கூடிய சிஸ்டம் அகாடமியோ மென்டரோ பெய்டாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ப்ராப்பராக உங்களை கைட் பண்ணணும். நீங்களும் அவங்கள மதித்து அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறவராக இருக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நம்புகிறேன். நன்றி. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.